ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு, அதாவது மெட்ரிகுலேஷன் புக்கு. இந்த புக்கில் பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரா லைன்ஸ் டு மேட்ச் த அனிமல்ஸ் வித் their ரெஸ்பெக்டிவ் ஹோம்ஸ். அதாவது இந்த ஹென்னு, இது பேர் என்ன, குதிரைக்கு வந்து ஹார்ஸு, இது என்னது ரேபிட், முயல். இந்த இந்த இதோட பேர்லாம், இதோட வீடு வந்து தங்குற இடம்லாம் கீழே இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது வந்து பர்ரோ, மூணாவது வந்து கூப்பு. இந்த மூணுக்கும் எது எது வந்து சரியான அந்த ஹென்னோட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹென்னோட அந்த ஹோம் என்ன, அதே மாதிரி ஹார்ஸோட ஹோம் பேர் என்ன, தங்குற இடம், அடுத்தது வந்து ரேபிட்டோட ஹோம் பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டாபிள்னா என்ன அப்படின்ட்டு? அப்போது ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாமா. ஹென்னோட வீடு பேர் வந்து கூப்பு, கூப், COOP, கூப்பு. கூப்னா ஹென்னோட, ஹென்னை போட்டு நம்ம மூடுவோம்ல, அந்த கூடை, மூடுற கூடை பேர் தான் கூப். ரெண்டாவது வந்து ஹார்ஸ், ஹார்ஸ்லாம் கட்டி போடுவாங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாபிள் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாபிள் அப்படின்னா குதிரை தொழுவோன்னு அர்த்தம். இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, குதிரை தொழுவோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அப்படி இந்த பக்கம் வாங்க. ரேபிட் பேர் என்ன அப்படின்னா, ரேபிட்டோட வீட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா பர்ரோனா துளை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ புரிஞ்சிருச்சா? அப்போது ஹென்னோட வீடு பேர் வந்து கூப்பு, ஹார்ஸோட வீடு பேர் வந்து ஸ்டாபிள், குதிரை தொழுவம். அடுத்தது ரேபிட்டோட வீடு பேர் வந்து என்னது, பர்ரோனா துளை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்கள், ஒன்றாவது புக்கில், இங்கிலீஷ் புக்கில் எவ்வளோ தெரியாத விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு இன்ஃபோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.